Hey all, it's my first vlog. சாட்டர்டே போல் லீவுங்கிறதால டும்கூரில் இருக்கிற பிளேசஸ் தான் விசிட் பண்ணியிருந்தோம். அதை தான் நான் இதில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். டும்கூரில் இருக்கிற அமனிக்கீரை பார்க்கும், அப்புறம் வந்துட்டு மந்தாரகிரி ஹில்ஸ் அதுவும் போயிருந்தோம். இந்த ரெண்டுமே நான் அந்த வீடியோவில் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். பர் பர்சனுக்கு 20 rupees சார்ஜ் பண்ணாங்க. வெளியே இருந்து தான் அந்த பார்க் பார்த்துருக்கேன், எப்போவுமே உள்ளே பார்த்தது கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தேன். வெளியேருந்து பார்க்குறதுக்கு சின்ன பார்க் மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் உள்ளே போனால் நல்ல பெரிய பார்க் தான், நல்லாவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு வியூஸ் எல்லாமே. நாங்கள் ஆஃப்டர்நூன் டைமில் தான் போயிருந்தோம், பட் வெதர் நல்லா இருந்ததுனால எங்களுக்கு வெயில் எதுவுமே தெரியலை. நாங்கள் இது அன்பிளான்டாக தான் போயிருந்தோம், ஆனால் நல்லா இருந்துச்சு. எப்போவுமே பிளான் பண்ணி போகிறது கூட சொதப்பிடும் கொஞ்சம். இது பிளான் பண்ணாமல் அன்பிளான்டாக சும்மா போவோன்ட்டு தான் போனோம், ஆனால் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, நெக்ஸ்ட் டைம் வர்றப்போ ஃபுல்லாக பார்த்துக்கலான்னு நாங்கள் பாதி தான் பார்த்தோம், பாதி பார்த்துட்டே வந்துட்டோம். கொஞ்சம் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன பண்ணணுன்னே தெரியலை, நாங்கள் சும்மா ஒன்று ஒன்றா தட்டி பார்த்துட்டு இருந்தோம். சயின்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே மாடல் வச்சுருந்தாங்க. சில இதுக்கு அந்த போர்டில் இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தது, சில இதுக்கு தெரியலை. அதெல்லாம் தெரியாதெல்லாம் நாங்களே சும்மா சும்மா தட்டி தட்டி பார்த்துட்டு இருந்தோம். ஜிம்முக்கான எக்யூப்மெண்ட்ஸு, எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸு எல்லாமே இருந்துச்சு அங்கே. அதெல்லாம் கூட நாங்கள் ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி பார்த்தோம். இந்த டேங்க் ரொட்டேட் பண்ணி பார்த்தோம், ஆனால் அது ரொட்டேட் ஆகலை. அடுத்ததாக அதை பார்த்துட்டு நாங்கள் மந்தாரகிரி ஹில்ஸ் அதுக்கு வந்துட்டோம். அங்கேருந்து பக்கத்துலேயே தான் 10 kilometers தான் இங்கே வர்றது, அதனால் அங்கேருந்தே வந்துட்டோம். இங்கே 10 rupees தான் டிக்கெட் சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் வர்றப்பே 6 o'clock ஆகிடுச்சிங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்துட்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் நாங்கள் வேகமாக தான் போனோம்.
இந்த பிளேஸ் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்தது. ஈவினிங் டைம் 6:00 ஆகிடுச்சிங்கனால நிறைய பேர் ஆனால் ஈவினிங்குமே 6:00 வரதான் செஞ்சாங்க. அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நேரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆனால் எங்களால் ஈவினிங் ஆகிடுச்சிங்கிறதுனால இங்கே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. புத்தர் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது நாங்கள் ஜெயின் டெம்பிளுக்கு தான் போனோம். இங்கே நிறையவே கூட்டம் இருந்தது. நிறைய பேர் வந்திருந்தாங்க பார்க்குறதுக்காக. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்ச இடம் ஃபைனலாக இன்றைக்கி போயாச்சு.